Hello friends, welcome to Chennai's Kitchen. இன்னைக்கு நம்ம Chennai's Kitchenல பால்ல இருந்து பன்னீர் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Chennai's Kitchen சேனல் நீங்க Subscribe பண்ணனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பன்னீர் எடுக்கிறதுக்காக நான் ஆவின் பால் சூஸ் பண்ணிருக்கேன். இதுல full cream milk இருக்கு. இத நம்ம யூஸ் பண்ணி எடுத்தோம்னா நிறைய நமக்கு பன்னீர் கிடைக்கும். சோ சிட்டில பாத்தீங்கன்னா பசும்பால் கிடைக்காது. அதனால தான் நான் ஆவின் எடுத்துர்க்கேன். நீங்க பசும்பால் யூஸ் பண்ணி கூட நீங்க பன்னீர் எடுக்கலாம். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. So இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம பாலை கொதிக்க வைக்க போறோம். பன்னீர் எடுக்கும்போது நீங்க பால்ல தண்ணி சேர்க்காம பாலை நீங்க காய்ச்சி வெச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு பன்னீர் நல்லா கட்டியா வரும். நார்மலா நீங்க பன்னீர் நீங்க கடையில வாங்குறதை விட வீட்ல நீங்க மேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல நீங்க வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ நீங்க அப்ப எடுத்து நீங்க செய்யலாம். பன்னீர்ல நிறைய வெரைட்டியான டிஷஸ்லாம் இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ நீங்க அப்பலாம் நீங்க செய்யலாம். பால் இப்போ நல்லா பொங்கி வர ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து கலரிடலாம். பால் இப்போ நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு கலரி விடுங்க. இப்போ நம்ம லெமன் ஊத்துனதுனால பால் நல்லா திரச்சிருக்கு. இப்போ இது நம்ம லைட்டா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப நீங்க கலரி விட்டீங்கன்னா மாவு மாதிரி ஆயிடும். பன்னீர் எடுக்கும்போது நம்மளுக்கு கட்டியா தான் கிடைக்கணும். ஸோ லைட்டா கலரி விட்டுக்கலாம். நல்லா திரஞ்சி நல்லா திக்கா வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தண்ணி தனியா பன்னீர் தனியா வந்துடும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணியில பன்னீரை வடிகட்டி எடுக்க போறோம். நல்லா புழிஞ்சுக்கோங்க. ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. சூடோட சூட நம்ம பன்னீரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா திக்கா வந்திருக்கு. இதில் லெமன் ஃப்ளேவர் இறங்கி இருக்கிறதுனால நம்ம பியூர் வாட்டர் கொடுத்து இன்னொரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பன்னீரை சமமாக்கிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதில் ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம சமமாக்கிக்க போகிறோம் பன்னீரை. ஸோ நம்ம இதை நல்லா சமமாக்கிக்கலாம். ஒரு 15 to 10 minutes நல்லா இதை மூடி வச்சுக்கலாம். ஈரத்தன்மை இந்த துணி இழுத்துக்கும். ஸோ நம்ம எதுக்கு அடியில் துணி போட்டிருக்கோன்னா நம்ம திருப்பும் போது ஒட்டாமல் வரும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு அழகாக வரும். பன்னீர் ரொம்ப நல்லா அழகா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இப்போ பன்னீர் நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு, ஸ்பாஞ்சியா இருக்கு. ஸோ ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச பன்னீர் டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.